श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஹனுமன் சாலிசா அவருடைய முதல் 16 வரிகள் நம்ம பார்த்தோம். அதில் அனுமனின் வர்ணனை, அப்புறம் ஒரு கர்ம யோகியாக சொல்லிகிட்டே அவரை குருவாக நம்மளுக்கு சொல்கிறாரு. இப்போ குருவாக அவரை வர்ணிக்கும் பொழுது இப்படி அந்த சுக்ரீவனுக்கு ஒரு உபகாரம் செய்கிறேன்னு சொல்லி அவனை அந்த கிஷ்கிந்தைக்கே அரசனாக உட்கார வச்சார். அதே மாதிரி அவர்கிட்ட சரணாகதி செய்த அந்த விபீஷணனை லங்கைக்கே அரசனாக கொண்டு போய் வச்சார். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குரு என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட வர அந்த சிஷ்யன் அவன் என்ன கேட்கணுன்னு கூட தெரியாமல் தான் வரான். அந்த குரு எப்படியாவது காப்பாற்றிடுவாருன்ட்டு. ஆனால் அவன் நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி, அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் கொடுத்துட முடியாதுன்ற மாதிரி அந்த பரம பதத்தை, அந்த பரம் சாந்தியை அவன்கிட்ட கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அந்த பிறவி சுழற்சியிலிருந்து அவனை விடுவித்து கொடுக்குறார். இந்த வாழ்க்கையிலும் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த பிராரப்தத்தையும் சுலபமாக கடந்து செல்லும்படியாக அவர் அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய்டுறார். அவ்வளவு ஈஸியாக அந்த குரு அதை செய்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை குரு ஒரு சீடனுக்கு கொடுக்குறாருன்றதான் இங்கே சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆஞ்சநேயர் யுக சஹஸ்ர யோ ஜனபரு பானு லீலியோ தாஹி மதுர பல ஜானு பிரபு முத்ரிகா மேலி முகுமாஹி ஜலதி லாங்கி கையே அச்சரதனாகி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த அனுமன் பற்றி ஒரு சின்ன கதை இங்கே சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு காலையில் பசி. அப்போது அந்த விடிய காலையில் அந்த சூரியன் அந்த உதித்து வரும்போது ஆரஞ்சாக ரவுண்டாக தெரியும், கண்ணு கூசாமல் அதை பார்க்க முடியும். அந்த சூரியனை அவர் ஒரு பழம் நினச்சி இங்கேருந்து தாண்டிட்டார். அது என்ன சொல்கிறாரு, யுக சஹஸ்ர யோஜனை. அந்த யுகனா 12,000ன்னு சொல்கிறாங்க, சஹஸ்ரனா 1000, ஒரு யோஜனம் 19 மைலோ ஏதோ சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதை சில பேர் சொல்கிறாங்க. துளசிதாசர் எழுதின யுக சஹஸ்ர யோஜனம் கால்குலேட் பண்ணால் 153 மில்லியன் மைல் வருது. அது கிட்டத்தட்ட இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிற 149 மில்லியன் மைலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த சூரியனை லீலியோ தாகி, லீலைனா விளையாட்டு இல்லையா, விளையாட்டாக தாவி போய் இந்த ஆஞ்சநேயர் போயிட்டு அதை முழுங்கி போயிட்டார். அப்போது அந்த முழுங்க வந்தோடனே சூரியன் பயந்துட்டோடனே இந்திரதேவனை கூப்பிட, இந்திரதேவன் வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கிடுறான். அவர் கீழே விழுந்து அவருடைய இந்த ராவா கட்டை அடிபட்டுருது. இப்போ அதுக்கு ஹனு அப்படின்னா இந்த ஜான்னு சொல்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில். இப்போ ஹனுமன் ஏன் பேர் அதெல்லாம் இங்கே அடிபட்டு ஈங்கிச்சு அவருக்கு, இப்போ ஹனுமன் அவருக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் அப்படி அடிபட்டு விழுந்த உடனே வாயுதேவன், அவருடைய அப்பா இல்லையா, அனுமனுடைய அப்பா, அவருக்கு கோவம் வந்துருச்சு, அவர் பிள்ளைய அடிச்சிட்டாங்கன்னு. உடனே அவர் வாயு இல்லையா, அவர் ஸ்தம்பிச்சிட்டார். இந்த பூமியில் யாரும் மூச்சு விட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வாயுதேவன் இல்லாமல் இங்கே இன்னுமே பிராணன் இல்லாமல் எல்லாம் தவிக்கும் பொழுது அப்புறம் எல்லா தேவர்களும் இவரை சாந்தி பண்ணுறதுக்காக அனுமனுக்கு பல வரங்கள்லாம் கொடுத்து, பிரம்மதேவன் இந்திரதேவன்லாம் அவருக்கு சிரஞ்சீவியாக அப்புறம் பலம் எல்லாம் கொடுத்து அவரை ஆசீர்வாதம் செய்கிறாங்க. அப்புறம் தான் வாயுதேவன் சாந்தி ஆகிறார். இந்த கதையில் என்ன ஒரு தாத்பரியம்னா, சூரியன் ஒளி எதுக்கு நம்ம அடையாளமாக சொல்கிறோம், ஞானம். இப்போ அந்த ஞானத்தை, அதன் மேலே இருக்க அவருடைய அந்த தீவிர மோகம், ஞானத்து மேலே அவருக்கு ஒரு நாட்டம் இருக்குது, அந்த ஞானத்தை நான் அடைஞ்சே ஆகணும்ன்ட்டு. அதை அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க அவர் தயாராக இருந்தார். அந்த ஞானத்தின் மேலே இருந்த வேட்கையை தான் இப்படி சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, அனுமனுக்கு சூரிய பகவான் தான் குருவேயம். ஏன்னா அவர் என்ன நினைச்சாராம், சூரியன் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, இப்போ அவருக்கு தானே எல்லாமே தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம கற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தேவன்கிட்ட போய் கேட்குறாரு. இப்போது சூரிய தேவன் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா சூரிய தேவன் இப்போ நம்ம புராண கதைகள் படி
அவருடைய ரதத்தை வந்து கிழக்குலேருந்து மேற்குக்கு அவர் ஓட்டிட்டு போவார். ஏன்னா எனக்கு இந்த வேலை இருக்குது, நான் உட்காந்து சொல்லிலாம் கொடுக்க முடியாது. அவர் அனுமன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிற்கவே வேண்டாம், நீங்கள் ரதத்தை ஓட்டிட்டு போயிட்டே இருங்க, உங்கள் முன்னாடி நான் இப்படி உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நான் ரிவர்ஸில் ஃப்ளை பண்ணிக்கிட்டே நான் ஞானத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் குரு கிட்டேருந்து ஞானத்தை பெற்றவர். இப்போது அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு குரு வந்து அவருக்கு அந்த ஞானத்தின் வேட்கையின்படி அவர் அதை பெற்றுக்கொண்டார். இப்போ குரு யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ குரு அப்படின்னா, கு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், கு அப்படின்னா அந்த இருள், ஒரு டிஃபெக்ட், இருள், அறியாமை, நம்மளோட அறியாமை தான் அந்த கு. ரூனா அழித்தல். இப்போ குருன்றவர் அறியாமையை அழிப்பவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு சங்கீத குரு இருக்கலாம், நாட்டிய குரு இருக்கலாம், யோகா குரு இருக்கலாம், எல்லாரும் குரு தான். ஆனால் நம்ம இங்கே மோட்சத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போவர் யாருன்னா சத்குரு, சத் குரு. இந்த சத்குருன்றது சும்மா ஒரு அடையாளம், ஒரு பேர், அடைமொழி கிடையாது. அங்கே சத் அப்படின்னா அந்த சத்துன்ற சொல்லுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ சத்தியம்ன்ற வார்த்தை நான் உண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளது எதுவோ அது சத்தியம். அப்போ அந்த வார்த்தையினோட வேர் சொல் சத்து. இப்போ சத்துனா என்ன, உள்ளது எது, அந்த உள்ளது எது, என்னை பற்றிய உண்மை, இந்த உலகத்தை பற்றிய உண்மை, உள்ளது எதுன்னு யார் காட்டி கொடுக்குறாரோ அவர் தான் சத்குரு. அப்போது அந்த சத்குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்லுது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரோத்ரியம் அப்படின்னா அவர் கேட்டு தெரிந்து கொண்டவர். குரு ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, யாருமே வந்துட்டு தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லி கொடுக்குறவரையோ, இல்லை அவரே ஏதோ ஒரு தியானத்தில் அவருக்கு அந்த ஞானம் பிறந்துச்சு அதனால அப்படி குரு ஆயிட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு தெய்வ அருளால் அவருக்கு வந்து ஞானம் வந்துடுச்சு அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதனால தான் சொல்லுது ஸ்ரோத்ரியம். ஏன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இந்த வேதாந்தனுடைய மைய கருத்து எதை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஞானம் இல்லையா. நான் இப்போ நான் என்னவா தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் என்னை வந்து நம்மளோட அனுபவம் என்ன சொல்லுது, நான் இந்த உடம்புன்னு தானே சொல்லுது. ஏன்னா இந்த உடம்பு நகர்ந்து போகும்போது நான் அங்கே போகிற மாதிரி தான் இருக்குது, நான் இங்கே இல்லை, நான் அங்கே போயிடுறேன். அப்போது அனுபவம் எனக்கு நான் இந்த உடல் அப்படின்னு தான் என்ன சொல்லுது. அது மட்டும் இல்லை, போதாக்குறைக்கு எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க வேற. அப்போது சந்தேகமே இல்லாமல் என் அனுபவத்தை இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போது ஏன்னா அனுபவம் எப்போவுமே உண்மையை நமக்கு சொல்வதில்லை. இப்போது நம்மளுடைய அனுபவம் வந்து சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் போய் அஸ்தமனம் ஆகுதுன்ட்டு சூரியன் தான் ட்ராவல் பண்ணுதுன்னு நம்ம அனுபவம் காட்டினாலும் விசாரிக்கும் பொழுது தெரியுது சூரியன் இல்லை, நம்ம தான் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அனுபவம் எப்போவுமே வந்து உண்மை அறிவை கொடுக்காது. அப்போ இந்த விஷயத்தில் என்னுடைய அனுபவங்கள் எதன் அடிப்படையில் ஏற்பட்டது, என் புலன்களின் அடிப்படையில் ஏற்பட்டு நான் என்னை இந்த உடலாக தான் சொல்கிறேன். இந்த உடல் பொறுத்து நான் என்னவோ அதை நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த வயது, நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண் அதை சொல்கிறேன். இல்லாட்டி நான் ஒரு பலசாலி, நான் ஒரு நோஞ்சான் அப்படின்னு என்னுடைய அந்த பிராணன், என் சக்தியை நான் சொல்கிறேன். இல்லை என்னுடைய மனசை வச்சு நான் கோவக்காரன், நான் ஒரு சிடுமூஞ்சி, இல்லை நான் ஒரு பயந்த சுபாவம், இப்படிலாம் அது மன உணர்வுகளின் ஒரு பர்சனாலிட்டி நம்மளே க்ரியேட் பண்ணி சொல்கிறோம், அதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறோம் அங்கே இருக்கிறது. அப்புறம் அந்த புத்தியை வச்சு சொல்கிறோம், நான் வந்து கொஞ்சம் புத்திசாலி ஆனால் இந்த சப்ஜெக்டில் வீக்கு, இப்படிலாம் வந்துட்டு ஒரு புத்தியின் அடிப்படையில். அப்போ பல ஒரு நிறைய விஷயங்களின் ஒரு சேர்க்கையாக தொகுப்பாக என்னை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உடல் மாறிட்டே இருக்குது, அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு நாளும் வயதாகி கொண்டே போகுது, உடல் மாறுது. ஒரு நாள் நான் நோஞ்சான்னு சொன்னால் சாப்பிட்டு பலசாலி ஆயிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி வந்து மனசில் நான் முதல்லலாம் ரொம்ப கோவக்காரங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது, சுத்தமாக மாறிட்டேன். அப்போ மனசு மாறிடுச்சு இல்லை, புத்தியும் அப்படி தானே. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை நான் கற்றுக்கலாமே. அப்போது எல்லா விஷயமும் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ மாறுற ஒரு இது வஸ்து தான் நானா. இப்போது விசாரணை செய்ய வேண்டியது எது நான் அப்படின்னு கேட்டால், இந்த எல்லா மாற்றத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை, நான் இது மாறுறதை பார்க்குறேன், நான் மாறாமல் தொடர்ந்து இருக்கேன். இதெல்லாம் மாறுது, மாறாமல் தொடர்ந்து பார்த்த யாரோ அதுதான் நான், அதுதான் இந்த சப்ஜெக்ட் மேட்டர். நான் இந்த நானை பற்றி எனக்கு என்ன தெரியும். எனக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழப்பத்தில் வேற இருந்தேன், இதெல்லாம் வேற நான் சொன்னேன். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குற நான் தான் நான்னா, அந்த நானை பற்றி யாராலையும் தன்னைத்தானே அறிந்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் அறிகிறது. அறிவதே எப்படி அறியப்படும் பொருளாக ஆகி அதை நான் அறிய முடியும். இப்போது
ஒரு டெலஸ்கோப் இருக்குது. டெலஸ்கோப் வச்சு இப்படி நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது, ஐ பீஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு பெரிய லென்ஸ், அது அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டிவ் நோக்கி அதை வச்சு நிலாவா இவ்வளோ நல்லா தெரியுதே அப்படின்னு பார்த்துட்டு, இந்த டெலஸ்கோப்பில் நானே என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் இந்த அப்ஜெக்டிவ் முன்னாடி நின்றுட்டா இங்கே பார்க்கறது யாரு? இல்லையா? அப்போது பார்க்கிறவன் தன்னையே எப்படி பார்க்க முடியும்? இந்த கண் எல்லாத்தையும் பார்க்கும், ஆனால் கண்ணையே பார்க்காது. அப்போது அறிகிற நான் அப்போ அந்த எல்லாவற்றையும் மாறாமல் இருந்த பார்த்த அறிவு தான் நான், கான்ஷியஸ்னஸ். எதை பற்றிய அறிவும் இல்லை. இப்போது ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு தான் வந்து அறிவும் இருக்கும், அறியாமையும் இருக்கும். எனக்கு மேத்ஸ் அறியாமல் இருக்குதுன்னு நான் சொல்லலாம். நான் எந்த விஷயத்தையுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் ரொம்ப அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஃபாவை சொல்ல மாட்டோம், சோஃபா அறியாமையில் இருக்குங்கன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு அறிவும் இல்லை, அறியாமையும் இல்லை. அறிவாகிய எனக்கு தான் அறியாமை, அறிவுன்ற ரெண்டும் வந்து நான் சொல்ல முடியும். அப்போது அந்த அறிவாகிய எனக்குன்னு சொன்னால அந்த அறிவு, அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நான். அதுதான் எல்லாத்தையும் பார்த்தது, மனசை பார்த்தது, புலன்களை வழியாக இந்த உலகத்தை பார்த்தது, புலனையும் பார்த்தது. இந்த இந்த புலன் வழியாக உலகத்தை தான் பார்க்க முடியுமே தவிர, சாட்சியாக என் மனசை தான் பார்க்க முடியுமே தவிர, பார்க்குற என்னையே நான் பார்க்க முடியாதப்போ நான் அப்படின்றத தவிர எனக்கு என்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது யாரும் சொந்த கருத்தில் ஆத்மானா நான் இல்லையா, ஆத்மா என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. என்ன கண்டுபிடிப்பாங்க? நான் அவ்வளோதான் தெரியும், தியானத்தில் அவ்வளோதான் தெரியும். இப்போது என்னை பற்றி என்ன சரியாக தெரியல வேற, அதை தப்பாக வேற புரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போது என்னுடைய இந்த குழப்பத்தை சரி பண்ண இந்த 5 பிரமாணமும் துணை வராத பொழுது, ஏன்னா 5 பிரமாணம் என்னோட 5 புலன்களுமே என்னை இந்த உடலாக தான் எனக்கு அனுபவப்படுத்தி கொடுக்குது, இதனால் என்னை காட்ட முடியாதப்போ 6வது ஒரு பிரமாணம் இருக்குது இந்த பிழையை சரி செய்ய. அந்த பிரமாணம் தான் வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வேதம் தன்னை 6வது பிரமாணம் நான்னு சொல்லுது. இப்போது வேதம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர். அந்த வேதம் யாருனுடைய சொந்த கருத்தும் கிடையாது. அது அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் வந்து அவர்கள் மனம் தூய்மையுடன் அவர்களுடைய புத்தியை இந்த பொது நலத்துக்காக பயன்படுத்தி வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய மனக்கண் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மன காதுகளில் இந்த வேத மந்திரங்கள் கேட்டு அவர்கள் அதை எழுதிலாம் வைக்கல, எழுதி வச்சா அதோட அது முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ணாங்க, தன் மனதில் அதை மனப்பாடம் செய்து அதை ஓதி அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் அதை ஓதி அவர்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுத்து, இப்படி வேதம் காது வழியாகவே கேட்கப்பட்டு சொல்லி கொடுக்கப்பட்டு இவ்வளோ நாள் வந்திருக்கு. சரி, வேதத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த வேதம் வந்து என்ன சொல்லுது? அதே சொல்லுது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், சத்தியம்தான் சொல்கிறேன், உனக்கு பிரியமானதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் சொல்லுது அனதிகதம் அப்படின்னு சொல்லுது. அதிகம்னா எக்ஸ்ட்ரா இல்லையா, ஆனால் அனதிகதம் அப்படின்னா என்னென்னா, மனிஷா உன் மூளையை வச்சு நீ கற்றுக்க முடியும், கண்டுபிடிக்க முடியுன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வரல, உன்னால் எதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதோ அதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த வேதத்தில் என்ன இருக்குன்னா, பெரும்பாலான பகுதி நம்ம கர்ம காண்டம்னு சொல்கிறோம். அதில் கர்மம்னா செயல் இல்லையா. அப்போது கர்ம காண்டத்தில் என்ன இருக்குன்னா யக்ஞங்கள். அப்போது ஒரு யாகம் ஹோமம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி செய்யணும், அதில் என்ன மந்திரம் ஓதணும், அதை யார் செய்யணும், இது அதெல்லாம் தான் அங்கே அந்த வேதத்தில் இருக்குது. இந்த கர்ம காண்டம் எதுக்காக அப்படின்னா, ஒரு யாகம் செய்து இப்போ வந்து தன ஆகர்ஷண யாகம்னா எனக்கு செல்வம் ஈட்டிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், செல்வம் ஈட்டுறதுக்கு வேதம் எதுக்கு எனக்கு வேணும், நானே போய் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நான் ஈட்டிக்கொள்ளலாமே அப்படின்னா, இந்த பிறவியில் என் பிராரப்தத்தில் எனக்கு செல்வம் ஈட்டுவதற்கு புண்ணிய பலன் இருந்தால் தான் நான் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் எனக்கு அதில் செல்வம் வரப்போகுது. அதே மாதிரி குழந்தைக்கான புண்ணிய பலம் இருந்தால் தான் குழந்தை பேர் எனக்கு கிடைக்க போகுது. அப்போது அந்த புண்ணியம் இல்லாதப்போ, இப்போ இருக்கிற அந்த ஐவிஎஃப்னு சொல்கிற இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்லாம் அப்படிலாம் இருந்தாலும் அது எனக்கு பலன் தரணும்னா எனக்கு அந்த புண்ணியம் வேணும். அப்போ அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு, அந்த யாகத்துக்காக நம்ம பல அந்த தட்சிணை கொடுப்போம், நிறைய தானம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் முறையாக செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன் எனக்கு இந்த பிறவியில் இப்போது இந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டு நான் அதை பெற முடியும். அப்போ அதுக்காக தான் அந்த வேதம் சொல்லுது இந்த கர்ம காண்டம் எல்லாம் வருது. ஆனால் இந்த கர்ம காண்டம் பெரும்பாலான பகுதியாக இருந்தாலும் அதில் கிடைக்கப்படும் பலன், மனிதனுக்கு என்ன சுகம் கிடைக்குதோ அது
அநித்தியமாக தான் இருக்கும் இல்லையா? செல்வம் அப்படியே வந்தாலும் அந்த செல்வம் இழக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது தசரத மகா சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகத்தினால தான் 4 குழந்தைகளை பெற்றாலும் அந்த குழந்தைகள்லேருந்து அவர் பிரியணுன்ட்டு தானே அவருக்கு அவரோட பிராரப்தம் இருந்தது. இப்போ குழந்தை பேருன்றது கிடைச்சாலும் அதுலேயும் துக்கம் வரும். ஏன்னா இந்த பிராரப்தத்தில் நான் கொண்டு வந்த பாவங்கள் இருக்குல்ல, அந்த பாவங்களை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது கர்ம காண்டம் எனக்கு நித்திய சுகம் கொடுக்காது. அப்போது நித்திய சுகம் கொடுக்கறது இருக்கா வேதத்தில்? என்ன உண்டு. ஏன்னா அதுதான் சொல்லுதே, நான் தான் 6வது பிரமாணம், உனக்கு உன்னை பற்றி தெரியல, அதை காட்டி கொடுக்க நான் வந்திருக்கேன்ட்டு. அப்போ அந்த பகுதி தான் வேதாந்தம். வேதத்தின் அந்த பகுதின்னு சொல்கிறோம். வேதம்னா அறிவு, அறிவின் எல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு எந்த அறிவு ஈக்குவலோ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த வேதாந்தம். இப்போ அந்த வேதாந்தம் இப்போது கர்ம காண்டத்தில் இருக்கிற மந்திரத்தை அர்த்தம் தெரியாமலே அதை அவர் புரோகிதர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட எனக்கு அந்த யாகத்தின் பலன் வந்துடும். அந்த மாதிரி வேதாந்தத்தில் இருக்க மந்திரத்தை நான் ஓதிட்டாலே எனக்கு மோட்சம் வந்துடுமான்னா முடியாது. ஏன்னா இங்கே பிரச்சனை என்ன? நான் தவறான அறிவை வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த அறிவை கரெக்ட் பண்ணாதான் ரெசல்யூஷன் அப்படின்னா அப்போ எனக்கு அறிவு தான் வரணும். இப்போ வேத மந்திரத்தை சும்மா ஓதுறதுனால, வேதாந்த மந்திரங்களை ஓதுறதுனால ஒன்றும் வராது. சரி, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், நானே படித்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த வேதம் ஒரு கிரிப்டிக்காக தான் பேசுது. அது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அது நேரடியாக அது நம்ம வாயில் விளக்குற மாதிரி சொல்வதில்லை இல்லையா? அப்போ எனக்கு ஒரு குரு வேணும். அந்த வேதத்தின் இருக்கிற வாக்கியங்களை எனக்கு அந்த வாக்கியங்களை ஹேண்டில் பண்ணி அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தான் எனக்கு அது புரியும். அப்போ அந்த குரு எனக்கு வேணும். குருவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அவருக்கு ஒரு குரு இருந்தார், அந்த குருவுக்கு ஒரு குரு இருந்தார். இப்போ குரு ஒரு பரம்பரையாக வருவது. இப்போ ஆதி குரு யாரு? யாருக்கு புரிஞ்சுது அப்படின்னா, சாக்ஷாத் இந்த பரம்பொருளே இறைவனாக தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான், முருகன், யாரை வேணா சொல்லலாம், விஷ்ணு. நம்ம குரு பரம்பரையில் என்ன சொல்கிறோம்? மகாவிஷ்ணு அவருடைய தொப்புள் கொடியில் உதித்த பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. பிரம்மா அவருடைய மானச புத்திரனான சக்திக்கு சொல்லி கொடுத்தாரு. சக்தி அவருடைய புதல்வனான பராசரர் அவருடைய புதல்வர் வியாசர் அவருடைய மகன் சுகருக்கு சொல்லி கொடுத்தாரு. சுகர் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ அவருக்கு சீடர் கௌடபாதருடைய சீடர் கோவிந்த பத்மபாதர். அப்புறம் அவருடைய சீடர் ஆதிசங்கர பகவத் பாதர். அவருக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க. அவர்கள் இந்தியாவோட 4 பக்கத்துலேயும் அந்த மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க இருந்து பரப்பி கொண்டு வந்து இன்னி வரைக்கும் நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி சின்மயானந்தர், பூஜை ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சாமிகள் அப்படின்னு சொல்லி நம்ம குரு வரைக்கும் ஒரு அன்புரோக்கன் செயின், ஒரு லிங்க்கு நம்மளுக்கு இந்த ஞானம் வந்திருக்கு. இப்போ குரு இல்லாமல் இந்த ஞானம் வாய்ப்பு இல்லை. அதனால தான் கேட்டு அறியப்பட்டது ஸ்ருதி. வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். ஏன்னா அது எழுதி வைக்கப்பட்டதில்லை, சொல்லி கேட்டு அறியப்படுவதால் அது ஸ்ரோத்ரியம். குரு ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் மட்டும் இல்லை, இப்போது ராவணன் கூட ஸ்ரோத்ரியன் தான், தெரிஞ்சுக்கிட்டான். அவன் குரு ஆக முடியுமா? பிரம்மனிஷ்டம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றுக்கிட்டான்ல, அப்போ அவன் பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழுறவர் தான் குரு அப்படின்னு சொல்லி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம குருவை போயிட்டு எனக்கு கரெக்டான குரு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் ஸ்ரோத்ரியமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். குருவை நம்ம ஸ்ரத்தையோட தான் போகிறோம். நம்மளுக்கு குரு அமைகிறது, நம்மளுக்கு இந்த மோட்சத்துக்கான ஞானம் அமைகிறது நம்மளுடைய புண்ணியம் தான். சாஸ்திர கிருபை, குரு கிருபை, தெய்வ கிருபை இருந்தால் தான் இது கிடைக்க போகுது. கிருபை எப்போ கிடைக்கும்? கிருபை எல்லாருக்குமே உண்டு. நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். நம்ம புண்ணியம் செய்யும் பொழுது, இதற்காக நான் வேண்டும் பொழுது, புண்ணியம் செய்யும் பொழுது எனக்கு அந்த கிருபை எனக்கு இந்த குரு அமைவார். நம்ம குரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்ன்றது நம்மளுக்கு ஒரு வேதம் சொல்லுதே தவிர, நம்ம குருவை யாருன்னு கேள்வி கேட்கறத விட நம்ம சரியான சீடனா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம கரெக்டான சீடனாக இருந்தால் நம்ம கரெக்டான குருக்கிட்ட நம்ம போய் சேர்ந்துடுவோம். இப்போ சரியான சீடன் யாருன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இங்கே துளசிதாசர் என்ன சொல்கிறாரு, இப்படி அந்த யுக சகசிர யோஜன பானு லீல்யோ தாகி மதுர பல, இனிமையான பழம்னு நினச்சி சாப்பிட்டேன். இவருக்கு பிரபு முத்ரிகா மேலி முக்குமாகி ஜலதி லாங்கி அச்சரதனாகின்னு சொல்கிறார். பிரபுனா இங்கே ராமர், அவருடைய முத்ரிகானா அவருடைய அந்த கனையாழி,
அந்த மோதிரத்தை மேலி முக்குமாகின்னு சொல்றாரு துளசிதாசர். இப்போ வந்து என்ன சொல்றாரு, ஆஞ்சநேயர் இந்த கடலை தாண்டும் போது அந்த மோதிரத்தை வாயில வச்சுக்கிட்டாராம். நான் இப்படி தாண்டாரு, பறக்குறாரு, கால் நீட்டிட்டு இருக்கு, கை நீட்டிட்டு இருக்கு. மேபி இடுப்புல கூட கட்டியிருக்கலாம். ஆனா இவர் இப்படிதான் சொல்றாரு. ஏன்னா இங்க ஒரு தாத்பரியம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, வாயில வச்சுக்கிட்டு இந்த கடலை தாண்டி இங்க வந்தாருல, இதுல என்ன ஆச்சரியம்? ஏன்னா அப்படி அவரு பறந்தவராச்சே அப்படின்னு சொல்றாரு. ஏன் வாயில அப்படின்னு சொல்றாருன்னா, பிரபு முத்திரிகா. இங்க பிரபு யாரு? ராம். ராம் அப்படின்ற அந்த மோக்ஷம், ராம்ன்ற அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளின் தூதுவனாக குரு தானே வராரு. குரு தானே வந்து பரம்பொருளை எனக்கு காட்டி கொடுக்குறாரு. அவர் எப்படி காட்டுறாரு? அவர் வாய் சொல் வழியா தானே. அதனால பிரபு முத்திரிகா, வாய் மேலி முக்குமாகி, வாயில தானே வச்சு அவர் கனியாழி கொண்டு போனார். ஏன் சொல்றாருன்னா, அதை குருவின் வாய்மொழியால் தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா. சத்குரு சுமுகா கமலோத்பூதம் அப்படின்ட்டு நம்ம பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். பாவையே பரமாத்மானம் அதில் சொல்றாரு, சத்குரு சுமுகா, முக்குன வாய், சுமுகா, சுனா நல்ல நல்ல அந்த வாய் மூலமாக, கமலோத்பூதம் அவர் வாயில் சொல்லப்பட்டு என்னில் அந்த அந்த விருத்தி ஏற்படுது இல்லையா. விருத்தினா அதை பற்ற ஒரு புரிதல், எனக்கு ஆத்மானா என்னென்ற புரிதல் அங்கதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இதுதான் நம்ம வந்து குரு யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன, அவர் வந்து குருவை பத்தி சொல்றாரு, இப்படி ஈஸியா தாண்டவர். அப்புறம் துர்கம காஜ் ஜகத்துக்கே ஜேதே சுகம் அனுக்கிரக துமரே தேதே. துர்கனா கஷ்டமானது, மிக கடினமான ஒரு காரியமோ ஒரு ஒரு சூழ்நிலையோ இருந்தாலும், அதை இந்த ஜகத்துல எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் சுகம் அனுக்கிரக துமரே தேவை, அதை சுகமாக, அதை சுலபமாக முடித்து கொடுப்பவர் இவர் தான். இப்போ ஹனுமன் காரிய சித்தி, அவர் தான் காரிய சுலபர். எந்த காரியம் எடுத்தாலும் செய்து முடிப்பவர். சீதையை அப்படி புகழுறாங்க இல்லையா அவரை. நீங்க தான் வந்து ஒரு வேலையை எடுத்தா எப்படி செய்து முடிக்கணுன்றதுக்கு நீங்க தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இந்த ஹனுமன் மாதிரி இந்த குருவும் ஒரு எப்படிப்பட்ட காரியத்தை சுலபமா முடிச்சிட்டார். நான் என்னவா என்ன தத்தளிச்சேன், இந்த சம்சார கடல்ல தத்தளிச்சேன், எப்படிடா கடக்க போறேன், இந்த ஒரு பிறவியே இப்படி இருக்கே, இன்னும் அடுத்தடுத்து என்ன பிறவி வருமோ அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். எனக்கு இதுக்கு நான் ஃபியூச்சரை பத்தி எப்போ பார்த்தாலும் பயம், பாஸ்ட்டை பத்தி எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை, இந்த ஒரே பேர்டன், அவ்வளவு பேர்டன் என் மேல இருந்தது. அவ்வளவு சுலபமா இந்த பேர்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் சொன்னோம், இன்ஃபைனைட் கர்மா இருக்கு, எவ்வளவு பிறவி எடுத்தாலும் முடிக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பிறவி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கர்மா வேற ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும். அப்போ எப்போதான் இந்த கர்மாவெல்லாம் நான் வந்து தீர்த்து கழிப்பேன்? வாய்ப்பே இல்லாம இருந்தத ஒண்ணுமே செய்யாமலே அது இல்லாம போயிடுச்சு. எப்படிங்க இல்லையா? அதுதான் அவர் சொல்றார். இவ்வளவு துர்கம காஜு, அவ்வளவு கஷ்டமா இருந்த இந்த சம்சார கடலை ஈஸியா கிராஸ் பண்ண வச்சுட்டாரு. இன்னுமே இல்லை, கிளாஸ்ல போய் உட்காந்தோம், கவனிச்சோம், புரிஞ்சுது, அவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியா சுலபமா அது பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி குருவனுடைய மகிமையை அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ராமது வாரே துமர் ரகு வாரே ஹோத்துன்னு ஆஞ்ஞா பினு பைசாரே. ராம துவாரம்னா கதவு, துமர் ரகு வாரே அவருடைய கதவுக்கு காவலனாய் நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ஆஞ்ஞா, உங்களுடைய கட்டளை இல்லாம யாரும் போய் ராமரை பாத்திர முடியாது. அதுதான் சொல்றார். குருனுடைய கிருபை இல்லாம, குரு சொல்லி கொடுக்காம யாருமே போய் அந்த ஆத்மா யாருன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இந்த இன்னொரு அர்த்தமும் நம்ம இதுல பார்க்கலாம். ஹனுமன் எப்படி ராமருடைய கதவுக்கு இருக்கிறாரு அப்படின்றத, இந்த மனம்தான், இந்த மனம்தான் இருக்கு இல்லையா, அந்த மனதுதான் என்னவா ஒரு சம்சாரியா, நான் ஒரு ஒரு ஜீவனா, அல்லாடுபவனா, ஒரு ஒரு ஐ எம் ஒன்லி திஸ் மச், நான் இவ்வளவுதான் ஒரு அப்படின்ற ஒரு கருத்துல இருந்த இந்த மனசு தான், எப்பவுமே கொந்தளிச்சுட்டு இருந்த இந்த மனசு தான், தன்னை யாருன்னு புரிதலும் இந்த மனசுல தான் ஏற்படுது இல்லையா. இப்போ இந்த மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும் இல்லையா. நம்ம சொன்னோம் இல்லையா, நீ குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ சரியான சீடனா இரு. அதை தான் வேதாந்தம் சொல்லுது. நீ சரியான சீடனா இருந்தா உனக்கு சரியான குரு வந்து அமைவார். அப்போ இந்த மனம் ஒரு குரங்கு மாதிரி இருக்கு. மனதுல ஒரு ஒரு நொடியும் பலவிதமான எண்ணங்கள், ஒரு ஒரு எண்ணத்திலையும் நான் தாவி பாயிறேன். அந்தந்த எண்ணத்திற்கேற்ப ஒரு உணர்வை கொண்டு வந்து
இந்த மனம் வந்து வைக்குது. அதோட வேலை அவ்வளோதான். ஒரு எதை பற்றி நான் நினைக்கிறேனோ அது அது அந்த அந்த பற்றி எனக்குள்ளே இருக்கிற வாசனை சம்பந்தமாக இருந்திருக்கு. அந்த வாசனைக்கு ஏற்ற உணர்வை வெளிப்படுத்துது. இப்போ என்ன இருக்கோ அதுதான் வெளியில் உணர்வாக வெளிவருது அங்கே. இப்படி இந்த உணர்வுகளுக்கும் இந்த ஒரு சிந்தனைக்கும் அங்கேயும் இங்கேயும் நான் தாவி கொண்டே இருக்கிறேன், இந்த குரங்கு மாதிரி. அந்த உணர்வின் அடிப்படையில் நான் செயல்பட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த மனம் பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அதே மனதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம், சரியான சீடன்னா அவன் எப்படி இருப்பான்ட்டு, ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பான் இல்லையா? அந்த மனதை அதை டிசிப்ளின் பண்ணா, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது அனுமன் மாதிரி இருக்கும். அப்போ அந்த மனம்தான் இந்த ராமர்ன்ற அந்த ராமரை நோக்கி போகும் அந்த கதவுக்கு வாயிற்காவலனாக மனம்தான் இருக்குங்க. இந்த மனம்ன்ற கதவை நம்ம திறந்தான்னா என்ன, அதை டிசிப்ளின் பண்ணாதான் அது குரு கிட்ட உட்காந்து தன் அகங்காரத்தை சரணாகதி செய்து அவர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சு அங்கே நான் யார் என்ற புரிதல் ஏற்பட்டு விடுதலையும் ஏற்படும். அப்போது அந்த மனசை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? அதுக்கு வேதமே வந்து அங்கே சொல்லுது, அதிகாரித்துவம், சாதன சதுஷ்டயம். சதுர்னா 4, சாதன சதுஷ்டயம். நான் சாதனைனா நான் செய்து அடைய வேண்டிய இந்த 4 அப்படின்னு சொல்றது. அது விவேகம், வைராகியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்வம் அப்படின்னு 4 நற்குணங்களை நான் வளர்த்துக்கணும்னு சொல்லுது. இதில் விவேகம், வைராகியம், 3வது அந்த சமதமாதி ஷட்கம்ல, ஷட்கம்னா 6, அங்கே ஒரு 6 பண்புகள் இருக்கு. அப்போது 4, அந்த 4ல் ஒன்று வந்து 6ன்னும் போது மொத்தம் 9 பண்புகள் நம்ம வளர்த்துக்கணும். விவேகம்னா பிரித்தறிதல், விவேகம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரி. 2 விஷயம் ஒரே மாதிரி இருக்கு, கலந்துருக்கு, இதுவா அதுவான்னு சொல்ல முடியல, ஆனால் அங்கே அதை விசாரணை செய்து அதை பிரித்து அறியறது தான் விவேகம். இப்போ நான் என்பது இந்த, ஏன்னா என்னோட அனுபவம் ஃபுல்லாகவே இந்த உடல் மனதோட தான், இந்த நான் குழம்பி தான் இருக்கு என்னோட அறிவு. நான் இந்த மனசை எரிபவனான்னு தெரியல. என் மனசுன்னு நான் சொல்கிறேன், என் உடம்புன்னு சொல்கிறேன். அதாவது என்னோட ட்ரெஸ்ஸு, என்னோட பேனா, என்னோட வளையல்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பை என்னுடைய ஒரு பொசஷனாக சொல்கிற மாதிரியும் சொல்கிறேன். அதே சமயம் இந்த உடம்பு தான் நானுன்னு சொல்கிறேன். ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த உடம்பு என்னதா இல்லை நான் தான் உடம்பா, அதுவே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இங்கே வந்து அந்த விவேகம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ விவேகம் ஏற்கனவே இதை தெரிஞ்சிருந்தா குருட்டியே வர வேண்டாம். ஆனால் இப்போ வரும்போது என்ன விவேகம் இருக்கணும்னா, அட்லீஸ்ட்டு இந்த உலகத்தில் நான் அடைய விரும்புவதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அநித்தியம், இது நித்தியம் கிடையாது. அந்த அநித்தியம் நித்தியம் கூட தெரிலன்னா பரவாயில்ல, வர சீடனுக்கு தர்ம அதர்ம விஷயத்தில் ஒரு விவேகம் இருந்தால் போதும். நான் நினைக்கிறது, செய்கிறது, பேசுறது தர்மமா அதர்மமா அப்படின்ற அந்த விவேகம் இருந்தாலே போதும். அந்த விவேகம் பிரித்தறிதல். வைராகியம், வைராகியம்னா இந்த உலகத்திலோ மேல் உலகத்திலோ இதை அடையிறது தான் என் இலக்கு, இதை அடைஞ்சா போதும், இது இல்லாட்டி என்னால் முடியாது, இது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வஸ்து மேலேயும், பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், என்னுடைய மான அவமானமாக இருக்கட்டும், எது மேலேயும் எனக்கு தீவிர பற்று இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் தர்மமாக நான் வாழ்க்கையை வாழறேன், அவ்வளோதான், இதை தான் அடையணும், இதுதான் என் லட்சியம்னு இல்லாமல் இருத்தல் தான் வைராகியம். எப்போ வைராகியம் வரும்? இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சாதான். அப்போ முதல்ல அந்த விவேகம் இருக்கணும். இந்த உலகத்தில் இந்த கர்ம காண்டத்தில் சொல்லப்படுற இந்த யாகங்கள் இதெல்லாம் செய்கிறதுனால, இந்த உலகத்தில் போயிட்டு நான் பிழைச்சி வாழறதுனால எனக்கு என்ன கிடைத்தாலும் அது அநித்திய சுகம் மட்டும்தான் கொடுக்கும், நித்திய சுகம் கொடுக்காதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு அப்போ தான் வந்து இந்த உலக விஷயங்கள் மேலே வைராகியம் இருக்கும். சில பேருக்கு உலக விஷயங்களில் வைராகியம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது மேலேயும் வைராகியம் இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டாமோ, ஏன்னா சொர்க்கம்ன்றதும் டெம்பரரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ விவேகம், வைராகியம், நடுவில் 3வது சமதமாதி ஷட்கம்னு 6 நற்பண்புகள் சொல்கிறேன். இந்த சமதமாதி ஷட்கம் நம்ம அடுத்த வாரம்